ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்க. நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சாதா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ லுக் ஸோ ப்ரிட்டி வென் யூ ஸ்மைல். யூ லுக் ஸோ ப்ரிட்டி வென் யூ ஸ்மைல். யூ லுக் ஸோ ப்ரிட்டி அப்படின்னா நீ ரொம்ப அழகாக இருக்க. வென் யூ ஸ்மைல், நீ சிரிக்கும்போது. நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்க. யூ லுக் ஸோ ப்ரிட்டி வென் யூ ஸ்மைல். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை சொன்ன முதல் ஆள் நீ தான். அதை சொன்ன முதல் ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ செட் தேட். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ செட் தட். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா நீ தான் முதல் ஆள். ஹூ செட் தட், அதை சொன்ன முதல் ஆள் நீ தான். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ செட் தட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் டூ ஷெல் பாஸ். திஸ் டூ ஷெல் பாஸ் அப்படின்னா இதுவும் கடந்து போகும். திஸ் டூ ஷெல் பாஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை சொன்ன முதல் ஆள் நான் தானா. நான் தான் அதை முதல்ல சொன்னனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Am I the first person who said that? Am I the first person who said that? Am I the first person அப்படின்னா நான் தான் முதல் ஆளா. Who said that, அதை சொன்னது நான் தான் முதல்லையா, நான் தான் முதலாக அதை சொன்னனா. Am I the first person who said that? ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா. நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Were you waiting for me? Were you waiting for me? Were you waiting அப்படின்னா நீ காத்துட்ருந்தியா. For me, எனக்காக. நீ எனக்காக காத்துட்ருந்தியா. Were you waiting for me? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வளர்ந்துட்டான். அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is grown up. He is grown up அப்படின்னா அவன் வளர்ந்துட்டான். He is grown up. என் பொண்ணு வளர்ந்துட்டா. My daughter is grown up அப்படின்னா என் பொண்ணு வளர்ந்துட்டான். He is grown up. அவன் வளர்ந்துட்டான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கே யாருமே இல்லை. இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் இஸ் ஹியர். நோ ஒன் இஸ் ஹியர். இங்கே யாருமே இல்லை. நோ ஒன் இஸ் ஹியர். ஆர் வி கேன் சே there is no one here. there is no one here. இங்கே யாருமே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாரோ என் கூட தங்கி இருக்காங்க. யாரோ என் கூட தங்கி இருக்காங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone is staying with me. someone is staying with me. someone அப்படின்னா யாரோ. staying அப்படின்னா தங்கி இருக்கிறது. with me அப்படின்னா someone is staying with me அப்படின்னா என் கூட யாரோ தங்கி இருக்காங்க. ஓகேவா? with me அப்படின்னா என் கூட. ஸோ someone is staying with me, என் கூட யாரோ தங்கியிருக்காங்க. ஸோ இதுவே யாரோ இங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னா someone is staying here. someone is staying here அப்படின்னா இங்கே யாரோ தங்கியிருக்காங்க. ஓகேவா? இதுவே அங்கே யாராவது தங்கி இருக்காங்களா, அங்கே யாராச்சும் தங்கி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏதாவது முக்கியமான விஷயமா. ஸோ நீங்கள் இப்போ யாருக்கும் கால் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணுறவங்க இல்லாமல் வேறு யாரும் எடுத்தாங்கன்னா சொல்லுங்கள், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா, நான் சொல்லணுமா, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? இஸ் இட் சம்திங் இம்பார்ட்டண்ட். இஸ் இட் சம்திங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஏதாச்சும் முக்கியமானதா, ஏதாவது முக்கியமான விஷயமா. இஸ் இட் சம்திங் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் இன்னும் அதை வச்சுருக்க. நீ ஏன் இன்னும் அதை வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why do you still have that. why do you still have that. why do you still have அப்படின்னா நீ ஏன் இன்னும் வச்சுருக்க. still அப்படின்னா இன்னும், have அப்படின்னா வச்சுருக்கிறது. ஸோ why do you still have that அப்படின்னா நீ ஏன் இன்னும் அதை வச்சுருக்க. ஓகேவா? ஸோ இதுவே நான் இன்னும் அதை வச்சுருக்கேன், நான் இன்னும் அதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I still have that. I still have that. நான் இன்னும் அதை வச்சுருக்கேன். I still have that. ஸோ இதுவே நீ இன்னும் அதை வச்சுருக்கியா, நீ இன்னும் அதை வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா do you still have that.
do you still have that? நீ இன்னும் அதை வச்சிருக்கியா? ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot everything. I forgot everything. I forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். forgetோட past tense forgot. I forgot everything அப்படின்னா எல்லாமே, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். I forgot everything. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நல்லா தூங்கினேன். நான் நல்லா ஆழ்ந்து தூங்கினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had a sound sleep. I had a sound sleep. sound sleep அப்படின்னா நல்லா தூங்குவோம் இல்லையா? ஆழ்ந்து. ஸோ அதுக்கு sound sleep அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I had a sound sleep அப்படின்னா நான் நல்லா தூங்கினேன், எனக்கு நல்ல தூக்கம் இருந்துச்சு நேத்தி. I had a sound sleep yesterday அப்படின்னா நேற்று நான் நைட்டு நல்லா தூங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Hear me out for 5 minutes. Hear me out for 5 minutes. Hear me out அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. For 5 minutes அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் சொல்கிறத கேளு. Hear me out for 5 minutes. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know nothing about that. I know nothing about that. I know nothing அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது. about that அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. I know nothing about that. ஸோ அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know anything about that? Do you know anything about that? Do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா? anything ஏதாவது, about that அதை பற்றி, உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? Do you know anything about that? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது வேணும்னா நான் செஞ்சு தரேன். உனக்கு ஏதாவது வேணும்னா நான் செஞ்சு தருவேன். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் அதை செஞ்சு தரேன், நான் அதை பண்ணி தருவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you need anything, I will get it done. If you need anything, I will get it done. If you need anything, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா I will get it done. I will get it done அப்படின்னா நான் அதை பண்ணி தருவேன். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் அதை செஞ்சு தருவேன், நான் அதை பண்ணி தருவேன். If you need anything, I will get it done. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நான் தனியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am not alone now. I am not alone now. alone அப்படின்னா தனியாக இருக்கிறது. ஸோ I am not alone அப்படின்னா நான் தனியாக இல்லை. நான் இப்போது தனியாக இல்லை. I am not alone now. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வர வரையும் இதை வச்சுக்க. நான் வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் இன்னும் நிறையா தரேன். நான் வர வரையும் இதை வச்சுக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have this until I come. Have this until I come. Have this அப்படின்னா இதை வச்சுக்க. until I come நான் வர வரைக்கும் இதை வச்சுக்க. Have this until I come. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று நீ என் கனவுல வந்த. நேற்று நைட்டு நீ என் கனவுல வந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You came into my dream last night. You came into my dream last night. You came அப்படின்னா நீ வந்த. into my dream என்னோட கனவுல. last night நேற்று நைட்டு நீ என்னோட கனவுல வந்த. You came into my dream last night. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதுக்கு மேலே உன் கூட இருக்க முடியாது. என்னால் இதுக்கு மேலே உன் கூட தங்க முடியாது. என்னால் இதுக்கு மேலே உன் கூட இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't stay with you anymore. I can't stay with you anymore. I can't அப்படின்னா என்னால் முடியாது. stay with you உன் கூட தங்குறதுக்கு என்னால் முடியாது. anymore இதுக்கு மேலே என்னால் உன் கூட தங்க முடியாது. I can't stay with you anymore. ஸோ இதுவே என்னால் இதுக்கு மேலே உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும்னா I can't be with you anymore. I can't be with you anymore. என்னால் இதுக்கு மேலே உன் கூட இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் அவ்வளோ ஈஸியாக வரமாட்டா. அவள் அவ்வளோ ஈஸியாக திரும்ப வரமாட்டா.
அவள் அவ்வளோ சுலபத்தில் திரும்பி வரமாட்டா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? She won't come back easily. She won't come back easily. She won't come back அப்படின்னா அவள் திரும்ப வரமாட்டா. She will notோட ஷார்ட் ஃபார்ம் தான் won't. She won't come back அப்படின்னா அவள் திரும்ப வரமாட்டா. easily சுலபமாக. அவள் அவ்வளோ சுலபமாக திரும்ப வரமாட்டா. She won't come back easily. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did as you said. I did as you said. I did அப்படின்னா நான் செஞ்சேன். As you said நீ சொன்ன மாதிரி. நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். I did as you said. ஸோ இதுவே நீ சொன்ன மாதிரி நான் செய்வேன். நீ சொன்ன மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இவன் அவளோட தம்பியா? இவன் அவளோட தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் ஹீ ஹர் பிரதர்? இஸ் ஹீ ஹர் பிரதர்? இஸ் ஹீ ஹர் பிரதர் அப்படின்னா இவன் அவளோட தம்பியா? ஸோ இதுவே அங்கே நான் எதையுமே தொடமாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அங்கே நான் எதையுமே தொடமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not touch anything there. I will not touch anything there. I will not touch anything அப்படின்னா நான் எதையுமே தொடமாட்டேன். there அங்கே நான் எதையுமே தொடமாட்டேன். I will not touch anything there. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் சென்னையிலேருந்து வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு? அவன் சென்னையிலேருந்து வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How old were you when he came back from Chennai? How old were you when he came back from Chennai? How old were you அப்படின்னா உனக்கு எத்தனை வயசு? When he came back from Chennai. When he came back அவன் திரும்பி வந்தப்போ. From Chennai சென்னையிலிருந்து அவன் திரும்பி வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு? How old were you when he came back from Chennai? So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Happy learning.